கர்த்தரோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 1:3. இந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைகள் உதிராகிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்யும் வேலையெல்லாம் வாய்க்கும். இந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, பாக்கியவான்கள், அதாவது ஏசப்பாவோட வசனத்தை படித்து தினந்தோறும் தியானித்து அது பிரகாரம் நடக்கிறவர்கள் எதுக்கு ஒப்புவிடப்பட்டிருக்கிறார்கள் என்றால், நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற மரத்துக்கு ஒப்புவிடப்பட்டிருக்கிறார்கள். நீர்கால்கள் என்பது செழிப்பின் உச்சத்தை குறிக்கிறது. அப்ப ஏசப்பா இந்த வசனத்தை பிரகாரம் நடக்கிறவர்களுக்கு ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ அவங்க காலம் வரக்குள்ள அவங்க இலைகள் உதிராகிற மரத்தை போல இருப்பான். அப்பனா இலைகள் உதிராகிற மரம் என்பது எதை குறிக்குதுன்னா, அந்த மரம் எப்பயுமே அந்த மரத்திலிருந்து இலை வியாது. அப்போ ஏசப்பாவோட வசனம்தான், ஏசப்பாவோட வசனம் படிக்கக்குள்ள நம்ம மனத்தில் இருக்கும்போது அது எப்பயுமே போவாது. இந்த மரம் என்பது ஏசப்பாவோட வசனத்தை தான் குறிக்குது. இப்போ இந்த வசனத்தை பிரகாரம் நடக்கக்குள்ள நம்ம செய்யும் வேலையெல்லாம் வாய்க்கும். இந்த வசனத்தை தொடர்ந்து தியானிப்போம், இந்த வசனத்தை பிரகாரம் நடப்போம். இயேசுவின் நாமத்தினாலே ஏசப்பா நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.